நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காரியம் பண்ண போற? விஸ்வா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறியா? நீ உன்னோட மூளை சுத்தமா வேலை பண்ணாம போயிடுச்சா? மறந்துட்டியா? உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு கேன்சர் இருக்கு. அது குணமாகுமா இல்லையான்னு வேற தெரியாதே. நீ பழைய மாலத்தியா மாறுவேன்னு என்ன கேரண்டி இருக்கு? டோன்ட் வரி பார்ட்னர். யாரு என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஒன்று மட்டும் உனக்கு கேரண்டியா சொல்றேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னோட பிரச்சனை இப்ப என்னோட பிரச்சனை மாலதி. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம இதை எதிர்த்து போராடுவோம். உன் உயிர் மூச்சு எப்ப உன்னை ஏமாத்திட்டு போகும்னு உனக்கே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு பாவம் விஸ்வாவை போய் நீ ஏன் ஏமாத்த போற மாலதி? நீ வாழ போறியா சாக போறியான்னு உனக்கே தெரியாதப்போ விஸ்வா கூட வாழ்க்கை போறா வாழணும்னு எப்படி ஆசைப்படுவ? விஸ்வாவை லவ் பண்றேன்னு சொல்லி எப்படி உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும்? வலியும் வேதனையும் வச்சுக்கிட்டு சாக போற நாளை எதிர்பார்த்துக்கிட்டு உன் கூடயும் சேர்ந்து விஸ்வாவோட வாழ்க்கையும் ஏன் நாசமாக்கணும்னு பாக்குற மாலதி. உன் வேதனையை அவனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா? அவனை விட்டு தயவு செஞ்சு அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாத மாலதி. இது எனக்கு தண்டனை இல்லை, இதை எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன் மாலதி. உனக்கு ஒன்று தெரியுமா மாலதி? ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ ஃபாரெவர். உன்னாலதான் எனக்கு காதல்னா என்னன்னே புரிஞ்சது விஸ்வா. என் நிலைமைய பாத்தியா? என் மனசுக்குள்ள இருக்கிறத உன்கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இதய துடிப்பு ஒரே ஒரு பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஐ லவ் யூ விஸ்வா, ஐ லவ் யூ. இந்த காதல் கத்திரிக்காய்லாம் சினிமால பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையில வலியை மட்டும்தான் கொடுக்கும்.
ஹலோ. மாலதி கண்ணு, விஸ்வா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல பெரிய பாட்டி, என்னால சொல்ல முடியல. ஏன் ஏன் சொல்ல முடியல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காத்துல மிதந்துட்டு இருந்த, இப்ப என்ன ஆச்சு? ஏன் சொல்லல? அதுக்குள்ள உனக்கு வெக்கம் வந்துருச்சா? இல்ல பயந்துட்டேல? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே. அப்படிலாம் இல்ல பெரிய பாட்டி, சொல்லிடலாம் தான் போனா. ஆனா அப்புறம் என்ன ஆச்சு கண்ணு? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அந்த நிமிஷம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போறேங்கிற நேரத்துல நான் எனக்கு இருக்கிற பெரிய வேதனைய மறந்தே போயிட்டேன். எனக்கு அவ்வளவு பெரிய வியாதி இருக்கு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? பிரச்சனை இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா காதலுங்கிறது காலம் முழுக்க தொடர்ந்து வரும். இல்ல பெரிய பாட்டி, நான் நாளைக்கு இருப்போங்கிற நம்பிக்கையில இன்னொருத்தர் வாழ்க்கையில விளையாடவே மாட்டேன். நாளைக்கு யார் பார்த்தா என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? வாழ்க்கை நம்ம கையில இல்லையே. அதனாலதான் என்னால விஸ்வா மனசுல ஆசையை உருவாக்க முடியல. நான் என் வாழ்க்கையை இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது விஸ்வாவோட வாழ்க்கையை எப்படி பிரகாசமா மாத்த முடியும்? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு இல்ல பாலதி. பெரிய பாட்டி, நீங்க நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இந்த விஷயத்தை எப்பவும் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன்னு. இப்ப நடந்தது நம்ம 2 பேருக்குள்ளே தான் இருக்கணும். வேற யாருக்கும் கண்டிப்பா தெரிய விடவே கூடாது. ப்ளீஸ் பெரிய பாட்டி, சொல்ல மாட்டேன். உங்க பேத்திக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்னால என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்யாதீங்க, எனக்கு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்குமே. சரிடா என் செல்லம், நீ எப்படி சொல்லியோ நான் அப்படியே செய்யறேம்மா. போதுமா? சரி பெரிய பாட்டி, நான் போனை வச்சுடுறேன், அப்புறம் பேசுறேன். தப்பு என்னோட தான். நான் தான் புரிஞ்சுக்கல. கடவுள் எங்களை பார்ட்னர்ஸ் ஆகணும் தான் நினைச்சாரு. ஆனா நான் தான் மொட்டாள்தனமா லைஃப் பார்ட்னர் ஆகணும்னு நினைச்சேன். அட, சின்ன குழந்தை நிலா வேணும்னு ஆசைப்பட்டா அத யாராவது கொண்டு வந்து தர முடியுமா? நீ உன் இடத்துலயே இரு மாலதி, அதான் உனக்கு நல்லது. ரியாலிட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூம் சர்வீஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ. பார்ட்னர், இந்த உண்மையை உன்கிட்ட எப்படி சொல்றது? எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் உன்கிட்ட வந்தேன். ஆனா அந்த தைரியம் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஒருவேளை என் மௌனத்தை பார்த்து நீயே புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் ஏன் மௌனமா இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா அதை வெளிப்படுத்த முடியல பார்ட்னர்.
ஏன்னா என் சூழ்நிலை அப்படி. குட் மார்னிங். மாமா நீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கணும். குட் மார்னிங் மாமா. எப்படி இருக்க மாதிரி? நல்லா இருக்கேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மும்பை பிடிச்சிருந்ததா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டால? மாலதி, ஐம் so sorry. நேத்து நான் உன்கிட்ட வெளியே போறேன்னு சொல்லாமலே போயிட்டேன். நீ நல்லா இருக்கல்ல? அக்கா. ஆக்சுவலி சாரி நான் தான் சொல்லணும். ஏன்னா உங்க அக்காவை கிட்னாப் பண்ணி கூட்டு போனதே நான் தான். நல்ல வேளை, அதனால உங்க அக்காவுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லை. மாலதி, நீ சீக்கிரமா உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. இன்னைக்கு மத்தியானம் ஃப்ளைட்கே நம்ம சண்டிகருக்கு திரும்ப போறோம். நான் இப்ப டாக்டர் பரத்வாஜ் கிட்ட வர போகணும். உன்னோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணணும்ல? அண்ணி, அந்த ரிப்போர்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன விஸ்வா, ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டியா? எங்க இருக்கு ரிப்போர்ட்ஸ்? அண்ணி, அது என் பேக்ல இருக்கு. அதை கொண்டு வந்து காட்டு. அண்ணி, அது வந்து என்னன்னா, நான் ரிப்போர்ட் எல்லாம் பேக் பண்ணி உள்ள வச்சுட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வரேன். இல்ல விஸ்வா, இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. ரிப்போர்ட்ல எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? மாலதிக்கு வந்திருக்கிறது சாதாரணமான கேன்சர் தான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். முதுகெலும்பு வழியா இன்ஜெக்ட் பண்ணது மூலமா மாலதியோட பாடி கண்டிஷன் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களால மாலதிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. டாக்டர் நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் மாலதிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாதான். அப்படியா? அப்புறம் அப்புறம் என்ன சொன்னார்னா, பழைய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே போதுமா, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுமா. அப்படின்னா நம்ம மாலதிக்கு இனிமே மும்பைல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணி. அப்படி மறுபடியும் தேவைப்பட்டா டாக்டர் பரத்வாஜை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கடவுளே. எனக்கு தெரியும் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும்னு. மாலதி, நான் உன்கிட்ட சொன்னல, உனக்கு எதுவும் ஆகாது, நீ சீக்கிரமா குணமாயிடுவேன்னு. பாத்தியா, நல்லது நினைச்சதுனால நல்லதே நடந்திருக்கு. விஸ்வா, நீ போய் டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு போ. ஜீவிதா, சொல்லணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். எதுவா இருந்தாலும். ஆனா தைரியம் தான் வரமாட்டேங்குது பார்ட்னர். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஐ எம் சாரி மாலதி.
நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? நான் சொன்னது எதுவும் உண்மை இல்லை. மாலதி, நீ இது வரைக்கும் மும்பை நல்லா சுத்தி பாத்திருக்க. ஆனா எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு என்கிட்ட இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள காதல் வந்துச்சு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அக்கா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இந்த ரூம்ல தான் இருக்க போறேன். இது யார் ரூம் விஷ்வா? இந்த ரூமை நான் ரொம்ப ஸ்பெஷலான ஆளுக்காக தான் டிசைன் பண்ண சொன்னேன். பார்ட்னர், இங்க இருந்து பார்த்தா கடலோட வியூ இன்னும் அழகா தெரியுது. பார்ட்னர் ப்ளீஸ், நான் இங்க தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், என்ன இது? ஏன் இப்படி நடக்கிறீங்க? கீழே விழுந்துட போறீங்க. வினய் ப்ளீஸ் பார்த்து நடங்க. ஓ, வினய், ம், நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னல நீங்க விழுந்துருவீங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இதே மாதிரி அடிக்கடி நான் தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லு. நான் தலைக்கீழ நடக்கிறதுக்கு கூட தயார். ஜீவிதா, நான் மும்பை வந்ததுல இருந்தே ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். மாலதிக்கும் விஸ்வாக்கும் திரும்பவும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஐ டோன்ட் நோ, ஆனா ஏதோ ஒன்று நடந்திருக்கு.